Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம அரை நெல்லிக்காயில எப்படி சுவையான சாப்பாடு செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. ஏற்கனவே நான் ஆம்லா ரைஸ் போட்டுருக்கேன். அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரை நெல்லிக்காய் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜார்ல போட்டு இதல சாறு எடுக்க போறோம். எல்லா விதைகளோட போட்டு அரைச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் நம்மளால ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் வச்சு நம்ம அரைச்சு எடுத்த விழுதுல இருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துர்க்க நெல்லிக்காய் அளவு பாத்தீங்க அப்படினா 4 பேர் சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன். நீங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் அந்த நம்ம அரைச்சு எடுத்த விழுதுல இருந்து எல்லா ஜூஸையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். கடாய் வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு, மோஸ்ட்லி நெல்லிக்காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீசனுக்கு கிடைக்கும் போதே அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸ் போட்டாலோ இல்லை இந்த மாதிரி சாதம் கிளறினாலோ நம்ம நிறைய குவான்டிட்டி நம்ம நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம், சாப்பிட முடியும். ஸோ டைரெக்டாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நெல்லிக்காயில ஊறுகாய் நீங்க போடலாம், ஜூஸ் போடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய் ஜூஸை இதில் கலக்க போகிறோம். உங்களுக்கு முழுக்க நெல்லிக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், பாதி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால கொஞ்ச நேரம் வேக விடணும். இல்லை அப்படின்னா இவ்வளோ நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நெல்லிக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி இதே ப்ரொசீஜரில் ஜூஸ்க்கு பதிலாக அந்த பொடியாக கட் பண்ண நெல்லிக்காயை போட்டுட்டு சாதம் கிளறலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு வாயில் மாட்டோம். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, போதும் நம்ம வதங்கினது. அதுக்கப்புறமா நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களோட சுவையான அரைநெல்லிக்காய் சாதம் தயாராகிடுச்சுங்க. சாதம் வடிக்கும் போதும் கவனமாக குழைவாகாமல் பார்த்து வடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாதமும் குழைஞ்சு வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு கிளறும் போது. ஸோ இப்போ கிளறும் போது நீங்கள் ரொம்ப நிறைய கிளறாமல் கரெக்டாக பார்த்து கிளறுங்க. சூடு ஆற விட்டு சாதத்தை கிளறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழைவாகாது. அவ்வளோதாங்க, கிளறிட்டோம். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்மளோட சுவையான அரைநெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.